உலகம் பூரா இருக்கிற சுகர் பேஷண்ட் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் என்னென்ன சொல்கிறாங்க நோட் பண்ணி அந்த கோயிலுக்கு போய் அழகாக பரிகாரம் பண்ணி சூப்பராக சுகர்லேருந்து வெளில வந்துடுங்க. மேம், இப்போது சுகருக்குன்னு ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? டயபெட்டிஸ் இருக்குது, சக்கரை வியாதிக்கான ஒரு கோவில், அருமையான கோவிலும் பரிகாரமும் இருக்குதுன்னு சொன்னீங்க. சொல்லுங்கள் மேம், என்ன கோயில், எங்கே இருக்குது, என்ன பரிகாரம்? அதுக்கு தான் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி மூலிகைகளை எடுத்தாவே நமக்கு சீக்கிரம் சுகர் சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே வரும்போதே ரொம்ப முடியாமல் வந்தவங்களே இங்கே உள்ளே நுழைஞ்சாலே இது வந்து பாதி குணமாயிடுவாங்கங்க. அப்படி ஒரு கைராசியான ஒரு டாக்டர் தான் எங்கள் நித்யா மேம். அதை விட இது ஒரு பாசிட்டிவான இடம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்தாங்க பேசிகிட்ருக்கேன். இங்கே வந்து நான் தான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே தாங்க இருக்கேன், இங்கே வந்தால் குணமாயிடுவாங்க. இது ஒரு பாசிட்டிவான இடம். எனக்கு தெரிஞ்சு இங்கே வரும்போதே ரொம்ப முடியாமல் வந்தவங்களே இங்கே உள்ளே நுழைஞ்சாலே இது வந்து பாதி குணமாயிடுவாங்கங்க. அப்படி ஒரு கைராசியான ஒரு டாக்டர் தான் எங்கள் நித்யா மேம். அதை விட இது ஒரு பாசிட்டிவான இடம். ஏன் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால், சித்தர்கள் என்னென்ன மருந்து, எல்லா வியாதிக்கும் மருந்து சொல்லியிருக்காங்களாம் சித்தர்கள். அதெல்லாம் படித்து தான் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சி நாடி பிடிச்சி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெடிசன் கொடுத்து குணமாக்குறாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அது இல்லாமல் இங்கே எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. கிட்னி பிரச்சனையா, லிவர் பிரச்சனையா, சுகர் பிரச்சனையா, பிசிஓடி பிரச்சனையா, இல்லை ஹேர் ஃபாலிங்கா, இல்லை ரொம்ப குண்டாயிட்டிங்களா, உடம்பு குறையணுமா, எல்லாத்துக்குமே இங்கே வழிகள் இருக்குங்க. இன்றைக்கி மருத்துவம் ப்ளஸ் ஆன்மீகம் நிறைஞ்ச இடம்தான் இது எங்கள் சென்னை தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரு. இதில் ஒரு அருமையான இன்றைக்கி ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். என்ன கோவில் அப்படின்னா, சுகர் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, சக்கரை வியாதி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கோவில் இருக்கான், அருமையான ஒரு கோவிலாம். அப்போது உலகம் பூரா இருக்கிற சுகர் பேஷண்ட் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் என்னென்ன சொல்கிறாங்க நோட் பண்ணி அந்த கோயிலுக்கு போய் அழகாக பரிகாரம் பண்ணி சூப்பராக சுகர்லேருந்து வெளில வந்துடுங்க. என்னங்க வியாதி நம்ம நினச்சா தான், கடவுள் நினச்சா நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும். வாங்க மேமை சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போது சுகருக்குன்னு ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? டயபெட்டிஸ் இருக்குது, சக்கரை வியாதிக்கான ஒரு கோவில், அருமையான கோவிலும் பரிகாரமும் இருக்குதுன்னு சொன்னீங்க. சொல்லுங்கள் மேம், என்ன கோயில், எங்கே இருக்குது, என்ன பரிகாரம்? இப்போது சுகர்னு எடுத்துக்கிட்டாவே மருந்துகள், இப்போ நிறைய பேர் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் சாப்பிட்றேன், இதுக்கப்புறம் சித்தா மெடிசன் எடுக்கலாமா, அந்த டயபெட்டிக் ஸ்டேஜில் இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கேன். ஸோ இப்போ மாதிரி எனக்கு இந்த டைமில் இருந்து எனக்கு ஏதாவது மூலிகை எடுத்தால் சுகர் எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு இருப்பாங்க. அப்படி கேட்குறாங்க. இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு வழிபாட்டு ஸ்தலம், ஸோ உடற்பயிற்சி ஏதாவது செய்யலாமா, டெய்லி நான் வாக்கிங் போகிறேன் ஆனால் மெடிசன் எடுக்கல, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த டைப் 2 டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்சுலின் நார்மலாக இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலை. இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம சரி செய்கிறது, அதுக்கு தான் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி மூலிகைகளை எடுத்தாவே நமக்கு சீக்கிரம் சுகர் சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் சில கோவில்கள் சொல்லுவாங்க, நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சில ஆலயங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு போனால் நமக்கு சில வியாதிகள் நீங்குது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுது. மணிப்பூரகம் சக்கரை ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அடுத்தது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு குறையணும், இறைவனை நம்ம வழிபாடு செய்யணும்னா ஒரு சிறந்த ஸ்தலம் இருக்கு, கோவில் இருக்கு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெண்ணி கரும்பேஸ்வரர், ஸோ சிவபெருமான் சுயம்பு ரூபமாக இருக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லா குறையுது. முக்கியமாக பார்த்தோம்னா இங்கே ஒரு பரிகாரம் காலமாக செஞ்சுட்டு வராங்க. சுகர் இருக்கிறவங்க, சுகர்னால எனக்கு காலில் டயபெட்டிக் அல்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் சரியாகணும்னா இந்த ஆலயத்திற்கு போயிட்டு நல்ல சிவபெருமானை மனதார வேண்டிட்டு வரலாம். இப்போ இதற்கு ஒரு புராண கதை இருக்குங்க.
இந்த இடமே நமக்கு வந்து இந்த நந்தியாவட்டம் மற்றும் இந்த கரும்பு காடாக தான் இருந்துச்சான் இந்த இடம். ஸோ அப்போ வந்து 2 முனிவர்கள், நல்ல தவத்தில் சிறந்த 2 முனிவர்கள் பேசிக்கிறாங்க. இங்க வந்து ஒரு ஆலயம் வந்துச்சுன்னா, சிவனோட ஆலயம் நம்ம எழுப்பும்போது நமக்கு வந்து என்ன ஸ்தல விருட்சமாக இருக்கும்? கரும்பு வைக்கலாமா, இல்லை நமக்கு வந்து இந்த நந்தியாவட்டம் வெண்மை நிறத்துல பூக்கக்கூடிய நந்தியாவட்டம் இது இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு வாதம் போயிட்டு இருக்கும்போது, அப்போ ஆட்சி செய்து கொண்டிருந்த முசுகுந்த சக்கரவர்த்தி இவர் வராரு. வரும்போது என்னடா 2 முனிவர்களுமே தவத்தில் சிறந்தவங்க, நம்ம என்ன சொல்றதுனே தெரியலையேன்ற மாதிரி யோசிச்சு இறைவனை நோக்கி வேண்டுறார். அப்போ ஒரு அசரீரி கேக்குது, குரல் மட்டும். ஸோ இறைவனோட குரலாக கேக்குது, நான் இங்க கரும்பு ரூபமாக, அதாவது கரும்புகளை கட்டி வச்சா இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி கரும்பு ரூபமாக பூமியில இருக்கேன், இதை எடுத்து ஆலயம் வந்து எழுப்புங்க அப்படின்னு சொல்றார். ஸோ அப்போ ஸ்தல விருட்சம் இந்த நந்தியாவட்டம் வெண்ணி மரம் அப்படின்னு சொல்றாரு. அன்றையிலிருந்து அதுக்கப்புறம் இதுல வந்து ஆலயமாக எழுப்பி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக இது இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அம்மன் பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூரக சக்கராவை ஆக்டிவேட் செய்யறது. சௌந்தரநாயகி உடனுரை வெண்ணி கரும்பேஸ்வரர். அம்மனை வந்து பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு இந்த மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோக்ரைன் ப்ராப்ளம் தானே, ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் உடல்ல பெரும்பாலும் வருது. ஸோ இதை நமக்கு சரி செய்யணும்னா அம்மனை நல்லா மனதார வேண்டிட்டு உட்கார்ந்து தியானம் செய்ய சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்யும்போது இப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு. ஸோ சுந்தரமூர்த்தி நாயனார் தன் பாடல்ல வெண்ணி கரும்பே அப்படின்னு சிவனை போற்றி பாடுறாரு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 3 நாட்கள் சூரிய ஒளி இறைவன் மீது நேரடியாக விழுது. சூரிய பூஜைன்னு சொல்றாங்க. பங்குனி மாதம் 2, 3, 4 இந்த 3 நாட்களும் நேரடியாக நம்ம சிவனோட கருவறைக்குள்ள சூரிய ஒளி நேராக விழுது. அது சூரிய பூஜை. அதை பார்க்கறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. அப்போ இந்த சுகர்னால பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு இனிப்பு சர்க்கரையும் ரவையும் கலந்து எறும்புகளுக்கு உணவாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அந்த எறும்பு அதை சாப்பிட சாப்பிட கரையிற மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதியும் கரையுது. இதுதான் நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரம். ஸோ அதனால இதை செய்யுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் டயட் இதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா சுகர் இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், நான் மெடிசன் சாப்பிட்டேன் அப்படின்னா அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறது, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி செஞ்சிடறாங்க. அப்படி கிடையாது. வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியம். மருந்துகள் இதோட சேர்த்து எடுங்க. உணவு முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்படி செய்யும்போது சுகர் லெவல் நல்லா குறைஞ்சிரும். ஏன்னா ரொம்ப வருஷமாக சுகர் இருக்கிறவங்க என்ன ஆகுது, காலைல வந்து நமக்கு டயபெட்டிக் நியூரோபதி வருது, டயபெட்டிக் அல்சர் வருது, ஸோ காலையை மறுத்து போகுது அப்படின்லாம் சொல்கிறோம். ஆமாம். அதனால் இப்போ நம்ம ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ சுகர்னால டயபெட்டிக் நெப்ரோபதி கண்டிஷனும் வருது. ஸோ அதான் கிட்னி சுருக்கம் வருது. ஸோ இது எல்லாமே தடுக்கணும்னா ஆரம்பத்திலே சுகரை கண்ட்ரோலில் வச்சுட்டு க்யூர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஆன்மீகத்தோடு இந்த மருத்துவ முறையும் ஃபாலோ பண்ணுங்கள். சுகர் லெவல் நல்லா குறைஞ்சி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். மேம் ஆமாம் மேம், நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் இந்த சுகர் வந்துடுது. சுகருக்கு அப்புறம் வரிசையாக ஒன்று வருது மேம். கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, லிவர் பிரச்சனை வருது, உடம்பு வந்து டயர்ட் ஆகிடுறாங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய சுகர் பேஷண்ட்டுக்காரங்களாம் ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மேம் இது. தேங்க்யூ மேம். பாருங்க, சுகர் இருக்குது அப்படின்னா கோவில் ஒரு மேம்ஸ் வந்து ஒரு திருவாரூரில் ஒரு சுகருக்கான கோயில் சொல்லியிருக்காங்க. போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த பரிகாரமும் பண்ணுங்கள். அதை விட எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒன்று தான், வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்கள் சுகர் லெவல் என்ன இருக்குது அப்படின்ட்டு இங்கே இருக்கிற மெடிசன் டயட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா சுகர் என்னங்க சுகர் அதுலேருந்து பூரணமாக வெளியில் வந்துடலாம். நன்றி.